ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம விஜயோட ஆட்டம் முடிஞ்சது. அதே சமயத்துல வீராவுக்குள்ள ஒரு கங்கான்னு ஒரு புது கேரக்டர இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வீரா நம்ம மாறனையே எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த சீனெல்லாம் செம த்ரில்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் விஜய் அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாலே வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் எப்படியாவது விஜயை கடுப்பாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே பாலாஜி விஜய் சேர்ந்த மாதிரி உள்ள போஸ்டர் எல்லாம் ஒட்டி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இப்பதான் இந்த வீட்டில் ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியா இருக்கணும். ஆனா அதுக்கு எல்லாமே எதிராட்டு பல பேர் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையணும்னா கண்டிப்பா இப்படி ஒரு ஊர்ல உள்ள கோவில்ல நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வள்ளியம்மா அப்படியே பயந்து போயிடுறாங்க. எப்படியாவது நம்ம நல்லபடியா இருக்கணும். அதுக்கு அந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாறனும், என்னத்த நீ இப்ப எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க? எத்தனை பரிகாரம் தான் பண்றது? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட வள்ளியம்மையும், இல்ல மாறா, எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாவே இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த விஜய் நம்ம குடும்பத்தை விட மாட்டா போல. எப்பவும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கா. இவனால நம்ம குடும்பத்துக்கு எப்பவும் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாறனும் வள்ளியம்மைட்ட என்னதான் சொன்னாலும் வள்ளியம்மை கேட்குற மாதிரி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்ட மாறனும், சரி உன்னோட ஆசை யாருக்கு எடுப்பாரு, நம்ம அந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ணிடலாம், அந்த ஊருக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வள்ளியம்மையும் ராமச்சந்திரன்ட்ட எல்லா விஷயத்த சொல்லவும் அவங்களும் சரி எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கட்டு, நீ நினைச்ச மாதிரி அந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படியே பிருந்தா கார்த்தி, நீங்க இன்னும் எதுக்கு இங்க நின்றுட்டே இருக்கீங்க, சீக்கிரமாட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா சொல்றாங்க. அதே சமயத்துல வீரா மாறன் எல்லாருமே குடும்பமா சேர்ந்து அந்த கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே அந்த ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ராமச்சந்திரனும் அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க, நாங்க இங்க வரப்போறோம், அதனால அதுக்கான வேலைகள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம விஜய் அப்படியே என்ன இவங்க எங்கே போகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. குடும்பத்தோட இப்போ தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இப்போ மறுபடியும் எந்த இடத்துக்கு போவாங்களா இருக்கோன்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மாவும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தா மாறனும் பல பேருக்கு என்ன பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு கதையை நோண்டுறது இவங்களுக்கு வேலையா போச்சுங்கிற மாதிரி மாறன் சரியா டைலாக் விடுறாங்க. வள்ளியம்மையும் வீராவும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவன் முன்னாடியெல்லாம் நம்ம பேசிட்டு சீக்கிரமாக நம்ம போகக்கூடிய வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஊரில் ஒரு மரத்தை கட்டுறாங்க. அந்த மரத்தில் ஒரு ஆணி அரைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வருது. அப்படி இந்த ஆணியை யார் தான் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் அப்படியே புகுந்துருவேன். அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தை சும்மாவே விட மாட்டேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினா உங்களை எல்லாம் சும்மா விட போகிறதில்ல. இதுக்காக தான் பல நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வீரா மாறன் அந்த ஊருக்கே வர போகிறாங்க. அப்படி நம்ம வீராமாறன் ராமச்சந்திர குடும்பம் எல்லாம் காரில் அந்த ஊருக்கு வரும்போது கரெக்டாட்டு காரும் அந்த இடத்துல பஞ்சர் ஆகி நிற்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த வள்ளியம்மையும் திடீர்னு இந்த காருக்கு என்னாச்சு, என்னவா இருக்கும், பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் அவங்கள்ட்ட வந்து இந்த நேரத்தில் யார் கடையை திறந்து வச்சிருப்பா, எல்லாம் விடிஞ்ச அப்புறமா தான் எல்லா கதையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் ஏதாவது இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீராவும் இது என்ன காட்டு பகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி இருக்குது. வீராவும் அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஆணி தட்டுப்பட்டு கீழே விழுந்துடுது. அப்படியே கங்கான்னு புது கேரக்டர் நம்ம வீராக்குள்ளே வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாத மாறனும் வீரா எதுக்காக நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிகிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாறனும் வள்ளியம்மை கிட்ட என்னத்தை இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் வள்ளியம்மை இந்த வீட்டில் உள்ள பையனுக்கு மேரேஜ் நடக்க போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மாறனும் சரி எப்படி இருந்தாலும் எல்லாமே சந்தோஷமாக இருக்க போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீராவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சுன்னு நம்ம மாறனுக்கு அப்போ புரிய மாட்டேங்குது. அப்படி வந்த உடனே அந்த சொந்தக்காரங்களும் அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே மாறனும் வந்துட்டு இருக்கும்போது கார் பஞ்சர் ஆகிட்டு அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வீராவும் ஒரு மாதிரி அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மாறனும் வீரா கிட்ட வந்து வீரா எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பார்த்துட்டு இருக்க, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீராவும் அந்த டைமில் எதுவுமே பேசாமல் அப்படியே போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ராமச்சந்திரனும் எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்களும் சரி இப்போ தானே வந்துடுங்க, டயர்டாக இருக்கும், அப்படியே பரப்பிட்டு சாப்பிட வாங்க
வாங்க விருந்தே படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி எல்லாருமே விருந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாறன் கிட்ட அவங்களும் கேட்குறாங்க, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க இப்போ அப்படின்னு விசாரிக்கவும், நம்ம மாறனும் இந்த இந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குல்ல, அதில் பரிகாரம் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கோன்னு பேசிடுறாங்க. அதை கேட்டவுடனே அங்கே உள்ளவங்க எல்லாம் குழப்பாயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த ஊரில் தான் கோவிலே இல்லையே, அதுக்கப்புறமா எங்கோடி நீங்கள் பரிகாரம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மாறன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வள்ளியம்மை இல்லை, இந்த ஊரில் ஒரு கோவில் உண்டுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே, அந்த கோவிலில் தான் பரிகாரம் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறாங்க. அங்கே உள்ளவங்களும் மாறங்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோவில் ரொம்ப நாளாக பூட்டி தான் கிடக்கு, இப்படி ஒரு கோவில் இங்கே இல்லை, அதில் பரிகாரமும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே வள்ளியம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அதுக்காக தான் இவ்வளோ தூரமாக வந்தோம், அதில் போய் பரிகாரம் பண்ணால் தான் எங்கள் குடும்பம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தோன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வள்ளியம்மை கிட்ட நம்ம மாறன் வந்து என்னத்தை அவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அதுக்கப்புறமா எப்படி பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பிருந்தாவும் கார்த்திகிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பார்த்தா இங்கே வந்தால் அதுக்கு மேலே பிரச்சனை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கேட்குறாங்க. கார்த்திகை நம்ம மாறங்கிட்ட என்னடா இப்போ பண்ணுறது, கோவில் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா இப்படி பரிகாரம் பண்ணுறதுன்னு குழம்பி போய் நிற்கவும் வீரா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வீரா அதே சமயத்தில் அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் பின்னாடி போய் நின்றுட்டு, என்னையா நீ இந்த மாதிரி பண்ண பார்த்த, உன்னால தான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானேன், இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. பின்னாடி இருந்த நம்ம மாறனும் வீராவை பார்த்து, என்ன வீரா கொஞ்ச நாளாட்டு சரியே இல்லைன்னு சொல்லிட்டு வீரா கிட்டே பேச போகிறாங்க. அப்படி நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, ஏன் வீரா இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்க, எப்போவுமே சிரித்த மாதிரி பேசிகிட்டு இருப்பே, நீ கொஞ்ச நாளாட்டே வித்தியாசமாக இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் சொன்னாலும் வீராவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வீரா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனுக்கு ஒன்றுமே புரியலை, எப்போவுமே வீரா இந்த மாதிரி இருந்தது இல்லையே, ரொம்பவே வித்தியாசமாக இருக்காளேன்னு சொல்கிறாங்க. வீரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீரா திடீர்ந்தால கோபப்பட்டு நம்ம மாறனோட கழுத்தையே பிடிச்சிடுறாங்க. அப்படியே மாறன் கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வீரான்னு சத்தம் போடவும் வீரா சுயநிலவுக்கு வராங்க. அதை பார்த்த உடனே வீரா குழம்பி போயிடுறாங்க. என்ன மாறா இங்கே நடந்துச்சு, கொஞ்ச நேரமாக எனக்கு எதுவுமே புரியலை, அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி இருந்து என்ன செய்கிறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை, உன் கழுத்தில் ஏதோ கை வச்ச மாதிரி இருந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணனா மாறா, என்ன பண்ணேன் அப்படின்னு புரிய மாட்டேங்குது மாறா, ஏதோ நான் ரொம்பவே மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு மாறன்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி கதற ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மாறனும் வீரா கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாத வீரா, எல்லாமே சீக்கிரமாக சரி ஆயிடுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மாறனுக்கு மனசுக்குள்ளே நல்லாவே புரியுது, இது பழைய வீரா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம வீராவை கூட்டிகிட்டு போய் சாமியார்கிட்ட எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்திடணும்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் வீராவுக்குள்ளே இருக்க கங்கா எதுக்காக வந்தா, அது அந்த இடத்துல நம்ம மாறனுக்கு கங்கானால என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு சைடு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் செம த்ரில்லிங்காகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.